ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். 7th மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த வீடியோ நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். 7th மேக்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஒன் வேர்டு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன் வேர்டே உங்களுக்கு 20 to 25 மார்க்ஸ் ஒன் வேர்டு கேட்டுறாங்க. இப்போ என்னென்ன ஒன் வேர்டு கேட்காங்க பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 10 கொஸ்டின் கேட்காங்க. சரிங்களா, அவர் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கீழே நமக்கு கொடுத்துருப்பாங்க, 4-5 கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து தான் இந்த 10 மார்க் கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் படித்து முடிச்சிருங்க. அடுத்ததாக என்ன படிக்க போகிறோம், அதுக்கு 10 மார்க். சரிங்களா, அடுத்ததாக ஃபில்லப் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மார்க். சரிங்களா, அடுத்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு ஒரு 5 மார்க். சரிங்களா, தென் மேட்ச் இட்டில் என்ன கேட்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் கேட்காங்க. சரிங்களா, ஸோ மேட்ச் இட் நல்லா படிச்சிருங்க. ஆல்ரெடி புக்லேயே ஒரு சில மேட்ச் இட் இருக்குது. இதை நீங்கள் தர பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் கிட்டத்தட்ட எத்தனை மார்க் இருக்குது, 25 மார்க் உங்கள் ஹேண்டில் இருக்குது. தென் அடுத்ததான் நீங்கள் படிக்க வேண்டியது எக்ஸசைஸ் 4.2. சரிங்களா, 4.2ல இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி, அது உங்களுக்கு 5 மார்க் கேட்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னாலே 60க்கு நீங்கள் 30 மார்க் நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம். தென் நீங்கள் படிக்க வேண்டியது எந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீன் மீடியன் மோட். இதை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு 2 2 மார்க் கொஸ்டின் வருது, 2 3 மார்க் கொஸ்டின் வருது. சரிங்களா, என்னது மீன் மீடியன் மோடு லாஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கும். சரிங்களா, 5வது சாப்டராக இருக்குது, அதை படிச்சுருங்க. சரிங்களா, இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் 2 மார்க் அட்டன் பண்ணிடுவீங்க. தென் ஃபஸ்ட்டு சாப்டர் தர முடியுங்க, ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான், ஜஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டை தள்ளி வைக்கக்கூடிய சாப்டர் தான். இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 2 மார்க் வந்துடுது, 2 3 மார்க் வந்துடுது. ஸோ டோட்டலாக நீங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கனாலே 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், 4 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டோட்டலாக ஆல்ரெடி இங்கே 30 மார்க்கு, உங்களுக்கு 2 மார்க் எத்தனை இருக்கு, 4 மார்க் வச்சா ஸோ 8. இதில் உங்களுக்கு 3 மார்க் எத்தனை வந்துருச்சு, 4 வந்துருச்சா. ஸோ டோட்டலாக நீங்கள் ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலேயும் நீங்கள் தாராளமாக 50 மார்க் கெயின் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தர வேண்டிய சாப்டர் என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரையும் 5th சாப்டரையும் தரவு பண்ணிடுங்க. இதை நீங்கள் தரவு பண்ணிவிட்டு ஒன் வேர்டு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி தரவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக 50 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் 1.1 ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு 1.1ல் இந்த ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்காங்க. அதாவது ஒரு இது கேட்பாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 7th 1, 8th 1, இந்த 5th 1, 3rd 1லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் மாடல் எல்லாமே பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வைக்கிறது ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1 பார்த்தாங்க, 3rd 1லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5th 1 ரிப்பீட்டடாக பார்த்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸில் இதெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா பார்த்துக்கங்க. சரிங்களா, என்னோட சஜஷன் ஃபஸ்ட்டு சாப்டரையும் 5th சாப்டரையும் தர பண்ணிட்டீங்க, ஒன் வேர்டு ஜாமெண்ட்ரி ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி தர பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.5, தென் எக்ஸாம்பிள் 1.6. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இந்த கொஸ்டின்ஸ், இந்த 2 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் மெஜாரிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.8, எக்ஸாம்பிள் 1.9, தென் எக்ஸாம்பிள் 1.10. இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, இந்த 1.8, 1.9, 1.10, 1.11 இந்த 4 இதில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு உட்காந்து படிச்சிருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.14, எக்ஸாம்பிள் 1.15 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1 பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அடிஷன், ஒரு சப்ராக்ஷன் மாடல் கண்டிப்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்த 5th சம்மெல்லாம் எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7, 8, 9
இந்த சம்லாம் ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சொன்னோன்னா அது வந்து இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உள்ளதை மட்டும் படிங்க போதும். தாராளமாக 10 மார்க் ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், டோட்டலாக உள்ள 5ஓ 6ஓ தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு என்ன செஞ்சுங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.16. தென் நம்ம படிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 1.19. இது உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ இதை படிச்சுங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளில் 1.20. இதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ ஒன் டைம் பார்த்துருங்க. தென் அடுத்ததாக உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.3ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இந்த மெத்தட்லேருந்து ஒரு சம் நமக்கு நினைச்சுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஒன் டைம் படிச்சிருங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த்து ஒன். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? தென் 7th கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? நான் டிக் பண்ணதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்டது தான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் எதை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.24ம் எக்ஸாம்பிள் 1.25ம் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.4 பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிளில் இதுக்கு முன்னாடி கேட்ட சம்ஸ் எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 4 சம் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நினைச்சுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6, 8, 9, 10 இந்த சம்ஸ் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. தென் அடுத்தா தெரியும் உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக எக்ஸசைஸ் 1.5 பொறுத்தளவுக்கு சொல்கிற சம்மை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம், தென் 4th சம், தென் 5th சம், 6th சம், 7th சம், 8th சம். சரிங்களா? இதை முடிச்சிருங்க. அடுத்ததாக இந்த 13th சம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒன் டைம் பார்த்துருங்க. இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிளில் 2.1, 2.2, 2.3 ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் 2.5 இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இதை கண்டிப்பாக தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2.7 ஆல்சோ ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததாக 2.9. சரிங்களா? அந்த 2.9 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின், தென் 5th கொஸ்டின், 6th கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தென் இந்த 9th கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 2-3 டிஸ்ட்ரிக்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க. முடிஞ்சால் எக்ஸாம்பிள் 2.10 படிச்சுக்கோங்க. அடுத்து அந்த 2.11 வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த 2.12 ஒன் டைம் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2.13 வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸசைஸ் வந்துடும். எக்ஸசைஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு 2 சம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 2 சம்மை தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக உங்களுக்கு 4th சம்மும் உங்களுக்கு ரிப்பீட்டட் சம் தான். அடுத்ததாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8வது சம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது அந்த 6th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதை என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி கண்டிப்பாக நீங்கள் எதை செஞ்சாலும் அதை படித்து தான் ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் எது முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸாம்பிளுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் 2.14, 2.15. சரிங்களா? இதை ஒன் டைம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்த இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ வச்சு சம். சரிங்களா? அதாவது 2.17, 2.18 இந்த 2லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை ஒன் டைம் படிச்சுருங்க. ஓகேங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸசைஸ் 2.3ல் ஃபஸ்ட்டு 3 சம்மு இம்பார்ட்டன்ட், அதில் 3ஆவது சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரேஷியோ சம், இந்த 10வது சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஸோ 10வது சம்மை கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்துருங்க. அடுத்த 7, 8, 9 இது ஆல்சோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அந்த சம்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்துடணும். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.24, எக்ஸாம்பிள் 2.26, எக்ஸாம்பிள் 2.27, 2.29 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம் தான். அடுத்து எக்ஸசைஸ் 2.4ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இதில் ஒவ்வொரு சம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாச்சுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துடும் எக்ஸசைஸ் 2.5. இதில் ஃபஸ்ட் செகண்ட் சம்மு, 5th சம்மு ரிப்பீட்டட் சம். ஸோ பார்த்துருங்க. அடுத்த 6th சம், 7th சம், 11th சம், 12th சம், இந்த 13th சம் இதெல்லாம் ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதை தரவுனாலே போதும். செகண்ட் சாப்டரில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சு அப்படின்னா பார்த்து முடிஞ்சது. அடுத்த நான் பார்க்க போகிறோம் 3rd சாப்டர் பார்க்கணும். எக்ஸாம்பிள் 3.1 ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.2 ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 3.3. இந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிளிருந்து ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நினச்சிவாங்க கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு 3rd சாப்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.5 இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய சம் பை எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3.8 தென் 3.9 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இப்போ எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3rd சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். சரிங்களா? 3rd சம் தென் 4th சம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் 8th சம், 9th சம், 10th சம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் சம். தென் அப்சர்வ் டைப் கொஸ்டின்ஸ் படிக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஒன் டைம் படிச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.10, எக்ஸாம்பிள் 3.11 இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ அதை என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.16 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ங்க. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுருங்க. அடுத்த எக்ஸசைஸ் 3.2 பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டியது 3rd சம் ஃபுல்லாக பார்த்துருங்க, 4th சம் ஃபுல்லாக பார்த்துருங்க, தென் 5th சம். ஏன்னா வந்து அவங்க இந்த சம்லாம் கேட்கலாம். ஆனால் இந்த மெத்தட்லேருந்து ஒரு சம் எக்ஸாம் கண்டிப்பாக நினச்சிடுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. அடுத்த எக்ஸசைஸ் 3.3ல் செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அடுத்த 4th சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஸோ அதை ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா பார்த்துருங்க. முடிஞ்சால் 6th சம்மையும் ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா பார்த்துருங்க. ஏன்னா 6th சம் ஆல்சோ உங்களுக்கு என்ன சம் தான் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சம் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் 4. அடுத்ததாக உங்களுக்கு 4th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 4.1 தென் எக்ஸாம்பிள் 4.7. சரிங்களா? 4.1 4.7 உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த எக்ஸசைஸ் 4.1ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th சம் தென் 7th சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். தென் 12th சம் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்தா 13th சம். தென் அப்சர்வ் டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 மார்க் கண்டிப்பாக கேட்போம். ஸோ அதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.3 பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th கொஸ்டின்ஸை ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க. சரிங்களா? ஏன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டினை படிச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7th கொஸ்டின் தென் 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின். இந்த 5th கொஸ்டினும் தென் இந்த 9th அண்ட் 10th கொஸ்டினும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு இந்த 3 கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆகணும். ஸோ கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5 பொறுத்தவரைக்கும் நான் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.1, எக்ஸாம்பிள் 5.2, எக்ஸாம்பிள் 5.3, எக்ஸாம்பிள் 5.4 இதை கண்டிப்பாக படிச்சுருங்க. தென் எக்ஸசைஸ் உங்களுக்கு 5.1 பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? ஸோ அதை ரிப்பீட்டட் சம் செகண்ட் சம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th சம், தென் 5th சம், 6th சம், இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் சம் கண்டிப்பாக படிச்சுருங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை படிச்சுருங்க. அடுத்ததாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.5 முக்கியம், 5.6 முக்கியம், தென் 5.7, தென் 5.8 ஆல்சோ முக்கியம் தான். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 2 சாப்டர் தரப்படணும். ஃபஸ்ட்டு சாப்டரையும் 5th சாப்டரையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாகணும், தரவு பண்ணி தான் ஆகணும். தென் எக்ஸாம்பிள் 5.2 பொறுத்தளவு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th இதை பார்த்துருங்க. தென் எக்ஸாம்பிள் 5.10 முக்கியம், 5.11 முக்கியம், 5.12 முக்கியம், 5.13 முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமானது தான். என்னை பொறுத்தளவுக்கு இந்த சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? 5.3 ஃபுல்லாக ஒன் டைம் பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் 5th சாப்டர் முடிஞ்சது. தென் 6th சாப்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு இதை ஒரு மேட்ச் ஷீட் கொடுத்துருப்பாங்கப்பா. சரிங்களா? இந்த மேட்ச் ஷீட் வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மேட்ச் ஷீட். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ஷீட்டை தயவு செஞ்சு என்ன செஞ்சு அப்படின்னா படிச்சுருங்க. எக்ஸாம்பிள் 6.1 கூட இந்த மேட்ச் ஷீட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் அதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தென் 4th சம், தென் 5th சம், தென் 6th சம், இதை ஒன் டைம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.